சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஷர்ட் பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஜிமினோட 2 ஷர்ட் பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னா பர்த்டே ரெக்வஸ்ட் ஒன் ஷார்ட். நான் சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் ஒன் ஷார்ட். இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்னோடய இன்ஸ்டா ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே. சரிடா அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கலக்கலாம் பேசலாம். இப்போ அவங்களுக்கு விஷ் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டேடா, நீ எப்பயுமே நல்லா ஹாப்பியாக இருக்கணும், இதே மாதிரி எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்கணும். அவ்வளோதான்டா, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். ஓகேடா, உங்களுக்கு போகலாம். உங்களோட இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க் தேடிட்டுருக்கீங்க, ஒரு ஜாப் தேடிட்டுருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜீவனோட இன்ட்ரோ என்னன்னா, அவன் வந்துட்டு ஒரு கம்பெனியில் அவனோட கம்பெனி தான் சிஓவாக இருக்கான். ஓகேடா, இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போகலாம் ஸ்ட்ரெயிட்டாக. பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டால் மன்னிச்சிருங்கடா, ஏன்னா இன்றைக்கி சண்டேனால அங்கங்கே பாட்டு ஓடுது, என்னன்னு தெரில. ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு நல்லா பெரிய கம்பெனி முன்னாடி நிற்கிறீங்க. கம்பெனி பேர் வந்துட்டு பாச்சிமின் குரூப் கம்பெனி பேர். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது, நம்மளுக்கு சின்ன கம்பெனிலே வேலை தர மாட்டாங்க, இதில் இவ்வளோ பெரிய கம்பெனியில் நம்ம வேலை செய்யப்படுறோமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீங்கள் முன்னாடியே உள்ளே போக சொன்னேன்ல, இன்னும் இங்கே நின்றுட்டுருக்க, அப்புறம் வேறு யாராச்சும் பார்த்துட்டு இப்போவே லேட்டாக வரா, அப்புறம் பின்னாடி லேட்டாக வர மாட்டா அப்படின்னாங்க. நான் இதுக்கு தான் நான் முன்னாடி போக சொன்னேன், காரை பார்க் பண்ணிட்டு வரேன்ட்டு. ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு பிடிச்சி சுற்றிட்டுருக்கா அப்படின்ட்டு. என்னை பற்றி தான் எனக்கு தெரியும்ல, நான் ரொம்பவே இதுன்ட்டு எனக்கு இவ்வளோ சீக்கிரமாலாம் உள்ளெல்லாம் போக மாட்டேன். நான் யாருமே இல்லாமல் உனக்குலாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பேசினேன்னா எப்படி, ஏன் நீ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் கையை பிடிச்சி வந்துட்டு போகிறேன். நீங்களும் அவள் கூட போயிட்டுருக்கீங்க. இப்போ உள்ளே போகிறீங்க கம்பெனிக்குள்ளே, அவ்வளோ செம்மையாக இருக்குது கம்பெனி பார்க்க. இப்போ நீங்கள் போயிட்டு கம்பெனி அந்த இன்டர்வியூ எடுப்பாங்களடா, அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தான் ஜெமினா வந்துட்டு வரான். நல்லா ஒரு பிளாக் கலர் காரில் நல்லா ஃபுல்லாக பிளாக் அவுட்ஃபிட், ஃபுல்லாக பிளாக்கில் போட்டுட்டு ஒரு கோல்டு கிளாஸ் போட்டுட்டு வரான். பார்க்கவே ஒரு டெவில் மாதிரி இருக்கும், அப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு. நீங்களும் அப்படியே அவனே வாய்ப்பு வந்து பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்லிப் பண்ணிட்டு போகிறவங்கள பார்த்துட்டு நீங்கள் ஹிந்தி அந்த பையன் என்ன பார்த்து சிரிச்சிட்டு போகிறான் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கேட்டேன். லூஸு, அவர் தான் நீ உன்னோட மேனேஜர். நீ வந்துட்டு என்னடி சொல்கிற, அவர் தான் இந்த கம்பெனியோட சிஓ அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இவ்வளோ சின்ன பையன் மாதிரி இருக்கார் இவர் சிஓ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ ஆமாம் சரி அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பவ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் பவ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அப்படியே பவ் பண்ணிட்டு போகிறான். வேறு யாருக்குமே நிறையா பொண்ணுங்க பண்ணியிருக்கோம், வந்த பொண்ணுங்களாம் சொல்லிட்டுட்டு, ஆனால் நீங்கள் பவ் பண்ணனே அவனும் பவ் பண்ணிட்டு போகிறான். அவங்க ஃப்ரெண்டு கேட்குறான், உனக்கும் அவருக்கும் முன்னாடி தெரியுமா, மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு இல்லை ஏன் அதுவா, இல்லை இத்தனை பொண்ணுங்க பவ் பண்ணாங்க, ஆனால் எந்த பொண்ணுக்குமே இவர் வந்துட்டு பவ் பண்ணல, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக அப்படின்ட்டு கேட்குறாடின்ட்டு. தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி அதை கிடக்கட்டும், நீ நல்லா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டில்ல அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனாலும் இப்போ மண்டே ஆட்டிட்டு அங்கே போயிட்டு முழிச்சிட்டு பயத்தில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உனக்கு அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ், புரியுதா? ஏன்னா நீங்கள் பல இடத்துக்கு போயிருப்பீங்க, எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா நீங்கள் ரொம்பவே இன்னசென்ட். அதனால் உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக உங்களால் யார்கிட்டையும் அட்டாச் ஆக முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் பயப்படுவீங்க, ரொம்பவே பயப்படுவீங்க. ரொம்பவே இன்னசென்ட், ரொம்ப க்யூட், ஒரு பேபி மாதிரி. அந்த மாதிரினால வந்துட்டு நீங்கள் அவ்வளோக்கும் யார்கிட்டையும் அட்டாச்மெண்ட் ஆக மாட்டீங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூலாம் போகும்போதும் பயமாகவே இருக்கும். மாற்றி மாற்றி ஏதாச்சும் சொல்லிடுவீங்க, அவங்க கேன்சல் பண்ணி விட்ருவாங்க, இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்ட்டு. எல்லா இடத்துக்குமே உங்கள் ஃப்ரெண்டு கூட எல்லாம் வந்திருப்பா. ஆனால் நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு தேடியிருப்பீங்க, தேடியும் கிடச்சிருந்தோம் அடுத்த நாள் எதுவும் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அதுவும் ஸ்டாப்பாக இருக்கும், அந்த ஒர்க்கும் ஸ்டாப்பாக இருக்கும். அதனால் இப்போ வந்துட்டு நம்ம ஜிம்னா கம்பெனிக்கு வந்திருக்கீங்களா,
இப்போங்க வள குழப்பம்லாம் பேசல, நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போது லைனாக வந்துட்டு ஒரு பொண்ணுங்களாம் இன்டர்வியூக்கு நம்பர் வச்சுருக்காங்க, அவங்க லைனாக போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எப்போ வரீங்கன்னா ஒரு 20 அந்த மாதிரி 20யாக வரீங்க. நீங்கள் முன்னாடி நிறையா பொண்ணுங்க இருக்காங்க, நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜிமினா பூனைக்குட்டி மாதிரி அவனோட கேபின்லேருந்து எட்டி பார்க்குறான், எந்த பொண்ணு வருது அப்படின்ட்டு. ஜிமினா வந்துட்டு அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறேன். நீங்கள் வந்துட்டு அப்போ தான் சடனாக திரும்புவீங்க. அவன் திரும்பினே டக்குன்னு அப்படி பூனைக்குட்டி மாதிரி ஒளிய. நீங்கள் வந்துட்டு அங்கே யாரோ இருக்காங்கடி, பார்க்குறாங்க நம்மளை கேபின்லேருந்து. எந்த கேபின் அப்படின்னு கேட்குறா. நீ சொன்னில சிஓ கேபின், அவங்க தான். லூஸு, அவர் பார்க்கறதுக்கு டெவில் மாதிரி இருக்கார், அவரை பூனைக்குட்டி மாதிரி எட்டி பார்க்க போகிறாரு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. நீங்கள்கிட்ட இல்லை அவர் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்காத, அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டா. நீங்களும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சரியாக இருக்கா அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டும் இங்கே பரவாயில்ல, நான் அவன்கிட்ட படித்து சொல்கிறேன், ஒழுங்காக நீ அட்டன் பண்ணு, ஓகேவா? நான் உனக்கு ஒரு 2 நாளாக உனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன், எப்படி நம்ம போய்ட்டு இன்டர்வியூவில் பேசணும் அப்படின்ட்டு. மட்டும் அவளை இந்த இன்டர்வியூ மட்டும் நீ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகலை, அவ்வளோதான் உன்னை கத்தம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. நீங்கள்ட்டு சரி எனக்கு பயன்படுத்தாது இப்போவே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் சரி நீ நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. நீங்களும் வந்துட்டு ஃபைலெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு பொண்ணுங்களாம் போகிறாங்க, ஆனால் வெளியே வந்துடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது, வந்துடுறாங்க. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, ஐயோ இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போலப்பா, சும்மாவே நம்மக்கிட்டலாம் நம்மளுக்கு வந்துட்டு சரிப்படாது, இவர் வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக போன வேகத்தில் பாதிலாம் வந்துடுறாங்க. நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ பார்த்தா நம்ம ஜிமினா இப்போ தான் வந்துட்டு இன்டர்வியூவே எடுக்க வரோம். இவ்வளோ நாள் எடுத்து தான் அவன் பிஏ எடுத்திருக்காங்க. இப்போ தான் வரான் கரெக்டாக. நீங்கள் இப்போ தான் வரீங்க, அப்போ தான் அவனும் வரான். என்ன சொல்கிறது, அவன் ஃபஸ்ட் சைட்லேயே விழுந்துட்டான் சொல்லப்போனால். ஜிமினா உங்களை பார்த்து அடுத்த செகண்டே விழுந்துட்டான். அப்போ வந்து அவனுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்துட்டு அப்போ வந்து வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்காக மட்டும்தான் இன்டர்வியூ எடுக்க வரான் இவன். வேறு எந்த பொண்ணுங்களுக்குமே இன்டர்வியூ எடுக்கலை இவன். அவங்க பிஏ தான் எடுத்திருக்காங்க, ஓகேவாடா? இப்போ தான் ஜிமின் வந்துட்டு எடுக்கிறாரு. இப்போ ஜிமினா வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டாரு. நீங்கள் இப்போ தான் அப்படியே டோரை நாக் பண்ணுறீங்க, கமெண்ட் அப்படின்றாங்க. நீங்களும் ஐயோ வாய்ஸ் கேட்கும் போதே பயமாக இருக்கே, நான் எப்படி போயிட்டு பேசுவேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு பிஏவை நீ கொஞ்சம் விளையாடுறா அப்படின்றாங்க. பிஏ வந்துட்டு என்னாச்சுங்க சார், நான் இங்கே இருக்கேன், இவ்வளோ நேரம் நான் தானே மீட்டிங் பார்த்துக்கிட்டேன், நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தான் ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, ஷெடியூல் இருக்குன்னு நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எங்கள் ஜிமின் ஒரே முறை தான் வந்துட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். எங்கள் ஜிமினாவும் வந்துட்டு அவங்கக்கிட்ட உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காடுறீங்க. அவனும் அவங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு எதுக்கு ஒரு இப்படி பார்க்குறாரு, ஏதாச்சும் பெரிய கொஷினாக கேட்பாரோ, நம்ம வேறு அது தெரிஞ்சுக்காமல் வந்துட்டோம்னா ஏதாச்சும் கேட்டாருன்னா அப்புறம் நம்மளால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திருன்னு பார்த்துட்ருக்கீங்க. இங்கே சின்ன நீங்கள் இவ்வளோ நர்வஸ் ஆகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ நர்வஸ்லாம் ஆக தேவையில்ல, ஜஸ்ட் நான் சிஓ தான், மற்றபடி இவ்வளோ நர்வஸ்லாம் ஆகாதீங்க. என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு டிங்கு மண்டையாட்டுறீங்க. வந்துட்டு என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, உங்களை பார்த்து நான் ஏன் பயப்பட போகிறேன், நல்லா அழகாதானே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மோக் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு என்ன சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க.
எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது வந்துட்டு. சரி சரி அந்த தண்ணி எடுத்து குடிங்க. எதுக்கு? இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க வந்துட்டு. எடுத்து குடிங்க சும்மா தான் அப்படின்றா நீங்களும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இப்போ தான் நார்மலாக இருங்க ஓரளவுக்கு ஆயிட்டு. இப்போ நீங்கள் சரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்ககிட்ட கொஷின் கேட்டுட்ருக்கான். நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. நடுவில் உங்களோட பர்சனல் கொஷின்லாம் கேட்குறான். உங்கள் வீட்டில் எத்தனை பேர், அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, தங்கச்சி தம்பிலாம் இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு கிட்ட கேட்குறீங்க. எங்கள் பர்சனல் கொஷின்லாம் அம்மா இதில் கேட்பீங்க? ஆமாங்க, என் கூட நீங்கள் இப்போ பிஏவாக ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுவும் என் பிஏக்கு கீழே 24 மணி நேரமும் நீங்கள் என் கூட தான் இருக்க போகிறீங்க. அதனால் வந்துட்டு அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கணாமா அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்களும் ஓ சரி 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 கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறீங்க. எங்கே ஜிம் நான் 7-8 கொஷினுக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ நேரம் ஆகுது. வெளியே உட்காந்துருக்க பொண்ணுங்களாம் போன பொண்ணுங்களாம் சீக்கிரமாக வந்துருச்சு. இந்த பொண்ணு போய் 2 மணி நேரம் ஆக போகுது, இன்னமும் வர மாட்டேது அப்படின்ற மாதிரி எல்லா பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க ஃப்ரெண்டு ஐயோ உள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியலையே, சொதப்பிக்கின்னு வச்சுட்டாலாம், இதனால தான் இவ்வளோ லேட் ஆகுதா, இல்லை ஓகேவா அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு அவள் பதட்டத்தில் நின்றுட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ வெளியே வரீங்க ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு. இங்கே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு தம்ஸ்அப் காட்டுறா. நீங்கள் வந்துட்டு இப்படி இன்னும் கீழே அப்படியே தம்ஸ்அப் இறக்குறீங்க. வந்துட்டு போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபோனை தூக்கி அந்த சேரில் போடுறா. உடனே வந்துட்டு நீங்கள் டிங் அப்படின்ற மாதிரி தம்ஸ்அப் காட்டினே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு உண்மையாக நம்ம வேலை கிடச்சிச்சா, எல்லாம் பண்ணுங்களா அப்படி போனாங்க பொண்ணுங்க, நீ என்னமோ வச்சிருக்கடி அதனால தான் சிஓவே மயக்கிற அளவுக்கு வச்சுருக்க அப்படின்னு மாதிரி சொல்கிறா. நீங்கள்ட்டு அப்படியெல்லாம் இல்லை, அவர் கொஷின் கேட்டார், நான் ஒழுங்காக ஆன்சர் பண்ணேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு, அப்போ எனக்கு பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை எடுத்துகிட்டு போயிட்டா. நீங்கள்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ பார்த்தா நைட்டு ஒரு க்ளப்பில் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு பார்ட்டி தானே சொன்னேன், இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் என்ன கொண்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. வந்துட்டு பார்ட்டினா இதுதாண்டி, உனக்கு தெரியாதாடி, பார்ட்டினா க்ளப் சரக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள்ட்டு நான் உன்னை இதெல்லாம் கேட்டேனா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, பாரு எல்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸை ரியாக்ஷனை மாற்றிட்டு சொல்லிகிட்ருக்கேன். வந்துட்டு சரி சரி கொஞ்ச நேரம் அப்புறம் நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா, நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் பார்க்குறீங்க, இப்படின்னா இதெல்லாம் குடிக்கிறானுங்களும் சரி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அங்கே நம்ம ஜிமினா வரான், அந்த கிளப்புக்கு தான் வராங்க. அவன் எப்படின்னா நைட்டாக இருக்குது, அந்த கிளப்பில் தான் நடக்கும் போல் மீட்டிங்ஸ்லாம். அவன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே தான் முன்னாடி உட்காந்துருப்பீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் ஃப்ரீயாக பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஒயிட் ஸ்கர்ட், நல்லா அழகாக இருப்பீங்க, நல்லா தேவதை மாதிரி இருப்பீங்க பார்க்கறதுக்கு. அப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருப்பீங்கண்ணா, லைட் மேக்கப் போட்டிருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஜிம்னாவும் வந்துட்டு எப்படின்னா ஒயிட் கலர் ஷர்ட், எப்போயுமே வந்துட்டு பிளாக் தான் வியர் பண்ணுவான். இந்த தடவை எனக்கு தெரியல, அவனுக்கு ஒயிட் பிடிச்சனால அவனும் ஒயிட் போட்டுருந்தான். 2 பேரும் ஒரே மாதிரி பிச் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க. அப்படியே உள்ளே வந்தோடனே அவன் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் முன்னாடியே உட்காந்துருக்கனால அவங்கள பார்த்துட்டு கொடுத்து வச்சு வந்தான் வர்றான், நம்ம கலர் ட்ரெஸ்ஸுக்கே போட்டு வந்துருக்கா, இங்கெல்லாம் வருவாளா அப்படின்ற மாதிரி ஜிம்னாக்கு ஒரு யோசனை. ஏன்னா நீங்கள் ரொம்பவே இன்னோசன்ட் மாதிரி பேசுவீங்க, இங்கே பப்ளிக்காக வந்துருக்கா அப்படின்ற மாதிரி ஜிம்னாக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் உங்களை பார்க்குறான், உங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை பார்க்குறான், தண்ணி வண்டி மாதிரி உட்காந்துருக்குறா. ஓ பக்கத்தில் இருக்கிற கேஸ் தான் தண்ணி வண்டி போல், அது கூட்டிகிட்டு போய் இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்னா பார்த்துட்டு இருக்கான். பிஏ வந்துட்டு சார் வாங்க டைம் ஆயிடுச்சு, இங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு பிஏவும் சொல்ல ஜிம்னா வரேன் இப்போது நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு ரூம் ரெடி பண்ண போயிட்டான். இங்கே வந்துட்டு ஜிம்னா அப்படியே வரான். பார்த்தா நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 ஷூ ஒரு கால் தெரியுது. நீங்கள்
வந்துட்டு பார்க்குறீங்க, என்னது இது கால் தெரியுது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் வந்துட்டு பிளாக் கலர் ஷூ போட்டுட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படி கால்லேருந்து பார்க்குறீங்க, அப்படியே நிமிந்து பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஜிமினா ஹேண்ட்ஸமாக அப்படியே நிற்கிறான். நீங்கள் வந்துட்டு அப்படின்ட்டு வாயா விழுந்து பார்த்துட்ருக்கான்ட்டு, ஏ பேபி கேர்ள் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, நீ வந்துட்டு பேபி கேர்ளா, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன குழந்த மாதிரி இருக்கா? நான் ஒன்றும் குழந்தலாம் இல்லை, நான் நல்லா பெரிய பொண்ணு தான். எனக்கு 20 years ஆகிடுச்சு, நான் நல்லா பெரிய பொண்ணு தான், நான் ஒன்றும் சின்ன பொண்ணுலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்துட்டு, இருந்தாலும் நீ எனக்கு பேபி கேர்ள் தாண்டி அப்படின்னு சொல்ல. நீங்கள் வந்துட்டு என்ன பேபி கேர்ள்ன்றீங்க, பாடி போட்டுட்ருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் என்ன உங்களோட ஒய்ஃபா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஃபியூச்சரில் நீ தாண்டி என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது சரி இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே போக. எங்கள் உங்கள் ஃப்ரெண்டு, என்னை விட்டுட்டு எங்கடி போகிற, எப்போ பார்த்தாலும் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடிடுற அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு நீ இங்கே கிளம்பி சொல்லி நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. எங்கள் ஜிம்லாம் சிரிச்சிட்டு, என்ன இப்போவே எப்படி சொல்கிறா, இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது, அதுக்கெலாம் என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு மாதிரி ஜிம்னா பேசிட்டு, ஐயோ மீட்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீட்டிங் கிளம்புறான். அவன் வந்துட்டு போயிட்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு, ஐயோ அந்த பையன் இதுக்கு என்ன பேபி கால்னா, அந்த பையன் இதுக்கு என்ன பேபி கால்னா அப்படின்னு சொல்லிட்டு அதே நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே நீங்களும் தூங்கியும் போயிட்டீங்கடா. இப்போ மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு அறக்க பிறகு கிளம்பிகிட்ருக்கீங்க. ஐயோ லேட் ஆகிடுச்சி, ஃபஸ்ட்டு நாளே லேட்டாக போனால் என்ன நினைப்பாங்க, அதுவும் நான் வர பிஏ இதில் இந்த லட்சணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு வேகமாக ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அப்படி உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க, வாட்ச் கட்டிட்டு. வந்துட்டு சாப்பிட்டு போய் அவ்வளோ ஒன்றும் டைம்லாம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. வந்துட்டு சரி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சு திணிச்சிட்ருக்காங்க. நீங்களும் ஐயோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை தொடச்சிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வெளியே ஸ்கூட்டியில் நிற்கிறான். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டேவே லேட்டாக போறியா ஏன் அப்படின்றா. நீங்கள் என்ன பண்ணுறது, நான் லேட் ஆகிடுச்சு நைட்டு இங்கே வரத்துக்கே தெரியுமா, முன்னால் எல்லாம் நீ தானே என்னை பப்பு கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ அம்மா தாயே, இனிமேல் உங்களை பப்புக்குமே கூப்பிட்டு போக மாட்டேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டியில் உட்காந்துக்கிட்டீங்க. அவ்வளோ அப்படியே வந்துட்டு உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஐயோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. சரி போவோம் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. இப்போ வந்துட்டு உள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு ஐயோ எங்கே போய் உட்காருதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக அப்போ ஜிம்மினும் வரான். இன்றைக்கி பார்த்தா ஒயிட்டு, நீங்களும் ஒயிட்டாக இன்றைக்கும் போட்டிருக்கீங்க. நேற்று நீங்களும் வந்துட்டு பிளாக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஒயிட் போட்டிருக்கீங்க. அவனும் இன்றைக்கி ஃபுல்லாக ஒயிட் தான் போட்டிருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க, இவன் ஏன் நம்மளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வரான், எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு கலர்லேயே போட்டுட்டு வரான் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டு இன்றைக்கும் நானே ஆள் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டுருக்கான். அப்பயே பார்க்குறான் சார் வர ரொம்ப வினோதமாக நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டுருக்கு பிஏக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி சார் அப்படின்றீங்க. அவனும் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் எப்படி சார் நான் எங்கே போய் உட்கார்றது, என்னோடய ப்ளேஸ் இது அப்படின்னு நீங்கள் கேட்கலான்ட்டு. எப்படி சார்லாம் வேணாம், என்னை நீ ஜிமினாவே கூப்பிட்டுக்கோ இல்லைன்னா செல்ல பேர் வச்சுக்கோ அப்படின்றான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் செல்ல பேர் வச்சு கூப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறவங்களா, நீங்கள் என்னோட சார்னே கூப்பிட்டுக்கிறவங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னான்ட்டு. பரவாயில்ல என்ன ஜிமினா கூப்பிடு, அண்ணா மோச்சி அந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட் நேம்ஸாக கூப்பிடு அப்படின்றான். நீங்கள் ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்றீங்க. சரி சரி விடு, அவனை இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதான் அங்கே தான் ஒரு ப்ளேஸ் இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கோ, என் கண்ணு முன்னாடி தான் இருக்கும், ஆனால் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் 24 மணி நேரம் அப்படின்றான். நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு அப்படியே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டு உங்கள் பேக்லாம் எடுத்து போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டீங்க. அவன் அப்படியே போயிட்டு அவனோட சீட்டில் வந்துட்டு கேபினில் போய் உட்காந்துக்கிட்டான். அங்கேருந்து வந்துட்டு ஒரு கேபின் நல்லாவே தெரியும்.
வெளியே நீங்கள் உட்காந்து வேலை செய்கிறது நல்லாவே தெரியும், என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் தெரியும். இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறது என்ன எதுவுமே சொல்ல போய் உட்காருன்னாங்க, உட்காந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ஜெமினா வந்துட்டு பிஏவை கூப்பிட்டு அவங்களுக்கு போய்ட்டு ஏதாச்சும் ஒர்க் கொடுங்க, அவங்க எவ்வளோ நேரம் சும்மாவே உட்காந்துருப்பாங்க. ஓகே சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிஏவும் உங்களுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு ஃபைல்ஸ்லாம் எடுத்து வரான், இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்களும் ஃபஸ்ட்டு நாளே கரெக்ட் பண்ணுறதா ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்பெட்ஸ் போடுவீங்களா? இந்த மாதிரி கரெக்ட் எப்படின்னா படிக்கும்போது தான் ஸ்பெட்ஸ் போடுவீங்க, மற்ற நேரத்தில் போட மாட்டீங்க. ஆனால் ஸ்பெட்ஸ் போடும்போதும் நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க, அழகாக இருக்கும். அந்த ஸ்பெட்ஸும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்லடா அந்த மாதிரி இருக்குது, நல்லா க்யூட்டாக இருக்குது. நீங்கள் எடுத்து போடுறது ஜெமினா பார்த்துட்டு ஸ்பெட்ஸ்லாம் போடுவாளோ அப்படின்ட்டு ஜெமினாவுக்கு நீங்கள் வந்துட்டு அப்படி ஸ்பெட்ஸ் போட்டுட்டு அழகாக க்யூட்டாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க, அதை பார்த்துட்ருக்கீங்க, படித்து பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜெமினா அம்மா அழகாக இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைல் எடுத்து வச்சுட்டு ஐயோ இன்னும் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவ்வளோத்தையும் நான் எப்படி பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நாளே ஹெவி ஒர்க்காக இருக்கும் போலயே, பிஏவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு இப்போ தான் தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி எப்படின்னா ரொம்ப டயர்டாக இருந்தால் அந்த கையெல்லாம் மேலே தூக்கி அசைப்பாங்கல்லடா, சொடக்கெடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மில் அதை பார்த்துட்டு ஐயோ இப்போவே போய் ஹக் பண்ணணும் போல இருக்கே, கையை வேற மேலே தூக்குறான், ஆனால் அடிச்சு போடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவும் அவங்களே அப்படி ரசிச்சிட்ருக்கான். ஒர்க்கே பார்க்க மாட்டான். பிஏவும் சார் ஒர்க் பாருங்கள் சார், சார் ஒர்க் பாருங்கள் சார், சார் ஒர்க் பாருங்கள் சார் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே கிடக்குறாங்கன்னா ஜிம்னா பாருங்கலாம் அழுகலை. நீங்கள் அப்படி அழகாக க்யூட்டாக பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு சரி நம்ம போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு வந்து நம்ம ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு லைட்டாக மட்டும் ஸ்டிக் லிப்பாம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு டீ வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க நீங்கள் வந்துட்டு அதில் போட்டுட்டு இப்போ உங்களோட ப்ளேஸ்க்கு வந்து எடுத்து வச்சு குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு வந்து ஜிம்னா வாய்ப்பு அவங்க நீங்கள் டீ குடிக்கிறதே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள்ட்டு அப்படியே எதாச்சும் திரும்ப ஜிம்னா பார்த்துட்ருக்கதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க கை நீட்டி வந்துட்டு அப்படின்றா. நீங்கள்ட்டு இருங்க நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்துட்டு இல்லை அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணால் பேசுகிறேன். நீங்கள் வந்துட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் வந்துட்டு அவன் அப்படி சொன்னீங்க அவனை மறக்கல, வந்துட்டு ஐயோ மறக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அப்படியே அந்த ஃபைல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு ஓடிட்டான். நீங்கள் வந்துட்டு லைட்டாக பார்த்து செஞ்சுட்டு இவன் எப்படி பண்ணுறாரு ஏன் இப்படி பண்ணுறாருன்ட்டு நீங்கள் சரி நம்ம ஒர்க்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு ஒர்க்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எப்படி வந்துட்டு உங்களுக்கு டீ ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. டெய்லி இப்படி தான் ஜிம்மில் உங்களை ஏதாச்சும் வந்துட்டு கூட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பான். சில நேரத்தில் உங்களை ஹக் பண்ணுறதெல்லாம் பண்ணுவான், டக்குன்னு வந்து ஹக் பண்ணுவான் திடீர்னு, உங்களுக்கு என்னன்னே புரியாது. இப்போ ஒன்டே வாங்க, இப்போ ஒன்டே நீங்கள் வந்துட்டு ஃபைல் எடுத்துகிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க, அவங்க கமெண்ட் அப்படின்றா. நீங்களும் அவனு போயிட்டு சார் இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன் என்னங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்க சரி வச்சுட்டு போ அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு என்ன எப்பவுமே வச்சுட்டு போ அப்படின்னா சொல்லவே மாட்டார், இன்றைக்கி ஏன் புதுசாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க. அவனும் இவனுக்கு எவ்வளோ நாளாக நான் லவ் பண்ணுறது தெரியாதுல்ல, எனக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் நான் அவங்க கேட்டேன் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்றீங்க. அவனு வந்துட்டு என்னை மாதிரி சார்னு கூப்பிட்டாத, நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல பல தடவை என்னை ஜிம்மிலே கூப்பிட்டுன்ட்டு நீ ஏன் சாருன்ட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வந்துட்டு அவங்கக்கிட்ட வரா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறோம்
எதுக்கு கிட்ட வரீங்க, தள்ளியே இருங்க, இப்படிலாம் வராதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலான்ட்டு. அப்படி தாண்டி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு ஐயோ எதுக்கு இவன் கிட்டே வரான் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு ஜிமினா உங்கள் கிட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் போய்ட்டு பாலில் பின்னாயி அப்படியே நிற்க வந்துட்டு என்ன எல்லாம் சவுக்குது அப்படின்றா. நீங்கன்ட்டு அது அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தை வந்து தொடுறீங்க வந்துட்டு. இரு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து அவங்கள ஃபோட்டோ பிடிக்கிறான். எப்படின்னா அவங்களோட ஷோல்டரில் கை போட்டுட்டு அவனும் நீங்களும் வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே ரொம்பவே ஷையாகிறீங்க. வந்துட்டு பார்க்குறான். நீ என்ன நான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் வந்துட்டு அது அது அப்படிலாம் இல்லையே அப்படின்றீங்க. வந்துட்டு ரொம்பவே வெக்கப்படுறீங்க. உங்களுக்கு வந்திருக்கோம் ஜிமினா மேலே. அது எப்போ வந்திருக்குன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கோம். ஜிமினா பண்ணுற க்யூட் ரியாக்ஷன் ஆகட்டும். அவன் அடிக்கடி உங்களை பிடிச்சி இழுப்பான். நீங்கள் வந்துட்டு அதுலேயே வாங்கிட்டீங்க, ஃப்ளாட் ஆகிட்டீங்க. சொல்லப்போனால் 2 பேருமே சொல்லிக்காமல் இருக்கீங்க. அவ்வளோதான், 2 பேருமே லவ் பண்ணுறீங்க. இங்கே வந்துட்டு ஜிமினா நீ என்ன லவ் பண்ணுற நல்லா தெளிவாகவே தெரியுது அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு இல்லை நான் எதுவும் லவ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு பொய் சொல்லாத எதுக்கு தான் இப்படி பொய் சொல்லணும்னு எனக்கும் தெரியல. சொல்லி மட்டும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரில. எதுக்கு இவ்வளோ பொய் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு அது நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டீங்க. வந்துட்டு பார்க்குறான். இருக்குன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஜிமினா மண்டியில் ஐயோ இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் வைக்கப்பட்டுருக்கான். இங்கே நீங்கள் வந்துட்டு ஓடி வந்துட்டு அப்படியே ஓடி வந்தப்போ காய அடிச்சிருப்பீங்க. காய் வந்துட்டு பார்த்து அப்படின்னு சொல்கிறான். காய் என்ன கேரக்டர்? அதில் ப்ளே பாய் கேரக்டர். இப்போ வந்துட்டு காய் உங்களை பிடிக்க நீங்கள் ஐயோ பார்த்து சாரிங்க உங்களை நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போது நான் வந்துட்டு உங்கள் கையை தான் பிடிச்சிருப்பான். இங்கே ஜிமினா அப்போ தான் சிரிச்சுட்டே திரும்புவான். பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம டென்ஷன். ஷவுண்டாவா இவதுக்கடா எல்லா கை பிடிக்கிறான் அப்படின்னு மாதிரி ஜிமினா வந்துட்டு பிஏட்டா காயம் உள்ள கூப்பிட்டுங்க அப்படின்றா. இங்கே காயம் 6 நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன். அவங்கள நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சாரி நான் இன்றைக்கி தான் வந்தேன் வேலைக்கு, ஒரு 1 மந்த் லீவ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களும் நான் புது அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். இப்போ வந்துட்டு உள்ள ஜிம்னாவோட ரூமுக்கு தான் வரான். வந்துட்டு சார் கூப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்க நீ என்ன பண்ணிகிட்ருக்க வெளியே? ஏதோ பொண்ணு கூட நின்று பேசிகிட்ருக்க, அதுவும் என் பிஏ கூட. சார் அது ஜஸ்ட் உங்கள் பிஏ தானே, அந்த பொண்ணு நல்லா க்யூட்டானதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாட்டே அப்படியே உங்களை தேவாத கணக்காக இருக்கா அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்ருக்க. இங்கே வந்து ஜிம்னாக்கு டே அவன் ஆள்றா மூடிட்டு போடா அப்படின்னு துரத்தி விட்டான். இந்த மாதிரி அவன்கிட்ட வச்சுக்கிட்டேன் அப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஜிம்னா சொல்லிகிட்டு இருக்கான். என்கிட்ட சரி அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு போகிறான். இப்போ வந்துட்டு இங்கே நீங்கள் வந்துட்டு அப்படியே வெளியே உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ காய் வரான் வந்துட்டு உங்ககிட்ட தான் பேசுகிறான். அவன் வேணும்னே பண்ணுறான், அது ஜிம்னாவுக்கும் தெரியுது. இவன் வேணும்னே தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான் ஜிம்னாவும். இப்போ காய் வந்துட்டு உங்களுக்கு காஃபி வேணுமா? எனக்கு காஃபி பிடிக்காது, எனக்கு பூஸ்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆகணும். ஓகே நான் பூஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். இங்கே ஜிம்னா பார்த்துட்டு அப்படியே ஒரு பெண்ணை கையில் வச்சுருப்பான். அந்த பேப்பரில் போட்டு தேய்க்கிறான். அந்த பேப்பர் கிழியுது. இங்கே போய் பார்த்துட்டு ஐயோ சார் அது கான்ட்ராக்ட் சைன் பண்ணி எழுதிட்டு வந்து பேப்பருங்க சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, இன்னைக்கு சார் பண்ணி வச்சுக்கிறீங்க? ஐயோ உங்கள் அப்பா கொடுத்த கான்ட்ராக்ட் பேப்பருங்க சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? திருப்பியும் நான் போய்ட்டு ஜெராக்ஸ் போடணுங்க சார், ஏங்க சார் அவர் திட்டுவாருங்க சார் அந்த பேப்பர் என்னாச்சுன்ட்டு அப்படின்னு நீ பதிச்சுன்னா ரியாலிட்டி ஹிட் ஆகி ஐயோ அப்பாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறான். பார்த்தா பேப்பரில் கோடு போட்டு வச்சுருக்கிறான்.
ஓட்ட ஓட்டையாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஜிம்னா பார்த்துட்டு ஐயோ அப்பா முடிச்சு விட்ருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இது ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்ட்டு அவனும் போகிறான். இப்போ வந்துட்டு காய் தான் நின்றுட்டு காஃபி வந்துட்டு போட்டுட்ருக்கான். போட்டுட்ருக்கும் போது இப்போ பிஏ வந்துட்டு தம்பி நீ ஏன் தம்பி அந்த பொண்ணுக்கிட்ட பேசாதனா பேசிக்கிட்டு இருக்க, அவர் பாரு பேப்பரை எப்படி பண்ணி வச்சுருக்கிறாருன்னு பாரு கோவத்தில். அண்ணா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, என்ன தெரியுமா, இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க பொசிட்டிவாக தான் அவங்க என்னமோ சொல்கிறப்பா தம்பி நீ. ஆனால் என்ன கோவம் ரொம்ப படுறாரு. நான் தான் எல்லாத்துக்கும் போயிட்டு இது பண்ணிட்டு வரதா இருக்குது. கொஞ்சம் பார்த்து தம்பி. அண்ணா அப்போ தானே லவ் ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கு தானே இப்படிலாம் பண்ணுறது, நீங்கள் கோவப்படாதீங்க போங்க போங்க அப்படின்ட்டு வந்துட்டு இங்கே காயும் சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ காய் உங்களுக்கு காஃபி எடுத்து வந்து கொடுக்குறா, நீங்களும் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்றீங்க. அவனு வந்துட்டு அதுக்கு நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்றது. எங்கள் ஜிம்முனுக்கு எரியுது. இப்போ சேரை போட்டு அப்படி சேர் மேலே குத்திட்டு இருக்கான். இங்கே அந்த குத்துற சவுண்ட் வெளியே வரைக்கும் கேட்குது. பிஏவா ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பியும் போச்சு அப்படின்ட்டு என்னத்தை உடைக்க போகிறானோ அப்படின்ற மாதிரி பிஏ பயந்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ தான் ஜெராக்ஸ் போட்டு வந்திருப்பான். இப்போ ஜிம்னா எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு, சும்மா யானையை போய் பண்ணிகிட்ருக்கான். சொல்லியும் கேட்கவே மாட்டான் அப்படின்ட்டு எங்கள் ஜிம்னா அப்படியே வெறுப்பில் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்னா அப்படி போட்டு முழுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு வேலை இவருக்கு பொசிட்டிவ் ஆகுதோ அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஜிம்னா யோசிக்கிறான், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், எல்லாமே வச்சு குத்திட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. ஜிம்னாக்கு மைண்ட் வாய்ஸு. இப்போ ஜிம்னாக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வருது. அவனும் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா அப்படியே அந்த கான்ட்ராக்ட் பார்த்தியா? பார்த்தேன்ப்பா. சைன் பண்ணிட்டியா? சைன் பண்ணிட்டேன்ப்பா. சரி அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வாப்பா. கான்ட்ராக்ட் தானே, நான் பிஏட்டு கொடுத்து விட்றேன், நீ வீட்டுக்கு தான் வரணும். ஜிம்மிக்கு வீட்டுக்கு வா, அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? மேரேஜை பற்றி அப்படின்னு. எங்கள் எனக்கு ஷாக்காக இருக்குது. என்ன மேரேஜா அப்படின்ட்டு. எங்கள் சின்ன மேரேஜ் அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே அவங்க அப்பா கட் பண்ணிட்டாரு. எங்கள் சின்ன ஸோ இந்த ஆளுக்கு வர வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் மேரேஜ்ன்ட்டே இருப்பான். ஸோ இப்போ எந்த பொண்ணை தலையில் கட்டி வைக்க பார்க்குறானோ அப்படின்ட்டு எங்கள் சின்ன ஒரு மாதிரி விருப்பம் அப்படியே அந்த ஃபைலே எடுத்துகிட்டு சின்னவும் அப்படியே வந்துட்டு ஆஃபீஸ் வந்து கேமரா நீங்கள் பார்க்குறீங்க, இவர் எங்கே போகிறாரு இப்போ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் சின்னவும் உங்களை பார்த்துட்டு லைட்டாக மறைச்சிட்டே போகிறான். நீங்கள் வந்துட்டு நான் என்ன பண்ண இப்படி மறைச்சிட்டே போகிறாரு அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஜிம்னா வீட்டுக்கு வந்தா. ஜிம்னாவோட அப்பா அப்புறம் வந்துட்டு இன்னொரு 2 கொஞ்சம் 4-5 பேர் இருக்காங்க வீட்டுக்குள்ளே. ஜிம்னா பார்த்துட்டு ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஜிம்னா பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா எப்பயுமே ஒவ்வொரு வருஷமாக கேட்டிருப்பாரு மேரேஜ் பண்ணிக்கோடா அப்படின்ட்டு. ஆனால் ஜிம்னா எனக்கு மேரேஜ்லாம் வேண்டாம், எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இன்னும் ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்படி இப்படின்ட்டுருப்பான். ஆனால் வந்துட்டு அதெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டாங்க அவங்க வீட்டில். மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு 3 மந்த்துக்கு ஒரு தடவை ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வீட்டிலேருந்து. ஜிம்னாவும் டேட்டிங் போவான். போயிட்டு பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்ட்டு வந்துடுவான். அந்த பொண்ணு நீ ரொம்ப சீட் பண்ணுற ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கத்திட்டு வந்துடுவோம். இப்படி தான் போயிருக்கோம். இப்போ அதே மாதிரி 3 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவங்க அப்பா. அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ ஜிம்னா வந்துட்டு ஸோ இந்த ஆளுக்கு வேலையே அன்றைக்கி அப்பா பார்த்தாலும் பொம்பளை சொல்லும் மாதிரி பொம்பளைங்களையாக கூப்பிட்டு வரான். அப்புறம் என்ன ஆம்பளைங்களாக கூப்பிட்டு வர முடியும்? அப்படியே மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இப்போ ஜிம்னா வந்துட்டு சரி போய்த்தோம் ஆகிற வேலை அப்படின்ட்டு ஜிம்னா வரான். வந்தோடனே அவங்க அப்பா வாட உட்கார்றா. இதுதான் என் பையன் ஜிம்னா பாச்சி அப்படின்னு ஆறும் வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு ஏன் இதுக்கு என்னாச்சு இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அதுவாக கொஞ்சம் அவன் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறதால அவன் எதுவும் மாற்றி பேசுகிறான் போல அப்படின்ட்டு அவங்க அப்பா கைப்பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. அவனும் உட்காந்துட்டு வணக்கம் அங்கு அப்படின்னு வணக்கம்டா தம்பி அப்படின்றாங்க. இங்கே வந்துட்டு சின்ன
இப்போ யார் அப்படின்ட்டு அவங்க அப்பா காதில் கேட்க, என்ன பேசுகிறீங்க அப்பாவும் பையனும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட இல்லை. இவர் கேட்க, இந்த பக்கம் வந்துட்டு கிம் உட்காந்துருக்காரு. கிம் உட்காந்துருக்காரு. இந்த சைடு வந்துட்டு பாட்டு உட்காந்துருக்காங்க அப்பாங்க. இருந்துட்டு உங்கள் அப்பா அவங்க அப்பா ஒன்றும் இல்லை, பொண்ணு வரலையா அப்படின்னு கேட்குறேன். பொண்ணு ஒர்க் போயிருக்கா, வர்றதுக்கு ஈவினிங் ஒரு 7:30 அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா ஓகே ஓகே அப்படின்ட்டு இருக்காரு. இதுதாண்டா நமக்கு என்னோட வெரி 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 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், மற்ற பார்ட்னர் வேறு, நாங்கள் 2 பேரும் அப்படின்னு பெருமை திட்டிக்கிட்டு இருக்காரு. எங்கள் என்ன பெருமையெல்லாம் கேட்க நான் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கேட்கணும்னு எனக்கு தலை இது அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இங்கே வந்துட்டு வேணும், ஆமாண்ணா சொல்லிடுறேன், இது என்னோட அப்பா அம்மா ஓகேவா, எனக்கு வாய் வளர்ந்து பேச நல்லா என்னோட அப்பா அம்மா தான், இது உண்மையாக என்னோட அப்பா அம்மா தான். இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு பார்க்க வந்திருப்பாங்க. அது உங்களுக்கும் தெரியாது, ஜிம்னாவுக்கும் தெரியாது. இப்போ வந்துட்டு என்னோட அம்மா வந்துட்டு உன் பேர் என்னப்பா சொன்ன, ஜெமீனா ஜெமீன் அப்படின்னு அவங்க கரெக்டாக கேட்க, ஆமாம் என் பேர் ஜெமீனா, குரூப் கம்பெனி நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டேன். இங்கே வந்துட்டு அவங்க அம்மா என் பொண்ணு அங்கே தான் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு. என்ன ஒர்க்கு, பிஏ அப்படின்னு ஜெமீனுக்கு பிஏவா அப்படின்ட்டு பார்க்குறான். இங்கே வந்துட்டு உண்மையாக தான் சொல்கிறீங்களா, உங்கள் பொண்ணு பேர் என்ன, ஒயன் அப்படின்னு ஜெமீனுக்கு ஷாக்கு. அப்பா இன்னைக்கு தான்ப்பா நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்ட்டு அவனுக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு தூக்கிட்டு எப்படின்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு சுற்றிட்டு இருக்கான். அவங்க பண்ணிட்டு டே சுற்றுறாடே தலை சுற்றுறாடே விட்டு தொலாடாடே சனினே அப்படின்ட்டு அவங்க அப்பா கத்திட்டுருக்காரு. இங்கே வந்துட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. அவங்க எந்திரிச்சு நின்றுட்டு அவங்க அம்மா சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு ஜிமினோட அம்மா வந்துட்டு டே என் புரிச்சேன்டா அது ஏதாச்சும் பண்ணி விட்றாதாரா அனுவுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவை தள்ளி விட ஜிம்னா வந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு முத்து மலையாக கொலைச்சிக்கிட்டு இருக்காரு. அம்மா எனக்கு பிடிச்ச பொண்ணுமா என்ன, நான் எப்படி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், எனக்கு தான் பொண்ணுங்களே பிடிக்காது நான் தெரிஞ்சிட்டு இருந்தேனே, எப்படி தான் சொல்ல போகிறேன்னு தெரில, நீங்களே எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க அம்மா, கிரேட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செல்யூட் போட்டுட்ருக்கான். இங்கே வந்துட்டு அவங்க அம்மா என்னடா சொல்கிற, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன என் பொண்ணு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு என்னோட அம்மா வேறு ஆமாம் அப்படின்ட்டு எங்கள் ஜிமினாவை சொல்லிட்டு பிடிக்குமா, உங்கள் பொண்ணுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆண்டி. இங்கே வந்துட்டு ஜிமினா அப்படி சொல்ல எங்கள் அவங்க அம்மா பிடிச்சா போதும் தம்பி, நான் கூட பிடிக்காம ஏதாச்சும் கொடுமைக்குன்னா படுத்துடுவீங்களோன்னு பயந்தேன், நல்ல வேலை உங்களுக்கே பிடிச்சிருக்கு. ஐயோ அவன் கண்ணை பார்த்தா நான் ஃப்ளாட் ஆண்டி, அவன் கண்ணை பார்த்தா நான் கடிக்கணும் போல இருக்கு எனக்கு அப்படின்ட்டு உங்களை அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க அம்மா ஐயோ போதும்டா தம்பி, நீ போதும் நீ சொல்லாதீங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா செய்யப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஜிம்முனோட அம்மா அடிச்சுட்டு பைத்தியக்காரன் அவங்க மட்டும் என்னடா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அடிக்கா. ஐயோ ஒரு ஃப்ளோவில் உளறிட்டேன் அப்படின்ட்டு ஜிம்னா சிரிக்க. இங்கே ஃபேமிலியே நல்லா ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் மட்டும் உட்காந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, திமுறை ஃபேமிலியே சிரிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் மட்டும் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள மட்டும் ஒர்க்கில் தள்ளி விட்டானுங்க. இப்போ ஜிம்னாக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ டக்குன்னு ஆஃபீஸ் தான் வரான், கார்லாம் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்கான். இங்கே நீங்கள் ஒர்க் நல்லா உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ இன்னும் இவ்வளோ ஃபைல் இருக்கா, முடிச்சிருவானா அன்றைக்கி 7:30க்கு வீட்டுக்கு போயிடுவானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. சரி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமாக ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி 5:30 ஆகிடுச்சு, அதனாலவே நீங்கள் வந்துட்டு வேகமாக செக் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து வச்சுருக்கீங்க. பிஏவும் பார்த்துட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்களான்ட்டு வந்து வாட்ச்மேன் மாதிரி காவல் காத்துட்ருக்காரு. எங்கள் ஜிமினா உள்ளே வந்த உடனே ஒயன் கேபின் வா அப்படின்ட்டு போயிட்டான். நீங்கள் வந்துட்டு ஸோ எனக்கு 7:30 வரைக்கும் தான், நான் வீட்டுக்கு போகணுமே, இவர் வேறு காம்பைன் வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து ஒர்க் பார்க்குறீங்க. அவன் கூப்பிட்டுட்டு ஜாலியாக உள்ளே போயிருப்பான். பார்த்தா இன்னும் நீங்கள் வரவே இல்லை, என்னடா அவன் இன்னும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள்
கேபின் வரலாம், பாதி ஒர்க்கை முடிச்சுட்டு சரி கூப்பிட்டாரலாம் அப்படின்ட்டு கேபின் வரலான்ட்டு இருக்கும் போதும் காய் வந்துட்டு உங்களை பிடிச்சி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பான், ஃபைலை கையில் வச்சுட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா சிரிப்பு மூட்டுற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ ஜிமினா அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே உங்களையே பார்த்து மறைச்சிட்ருக்கான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரில. முதல்ல வந்துட்டு இப்படி வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. காய்மே வந்துட்டு ரிட்டர்ன்ஸ ஒரு எப்படி உங்ககிட்ட விடவே மாட்டான், பேசிகிட்டே இப்படி இருக்கிறது ஜிமினா. இப்போ குடும்பத்துக்கு இருக்கிற மாதிரி வந்து கோவமாயிடுச்சு வந்து அப்படியே உட்காந்துருக்க கூடிய தண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோவா தண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் கேபின் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார்னு கூப்பிட்டு ஜிம்மின்னு கூப்பிட்டுன்ட்டு அப்படின்ட்டு அவன் சொல்ல நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டு அது அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு உனக்கு என்னடி காய்கிட்ட பேசுகிற வேலை அவன்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கேன், காய்கிட்ட பேசாதுன்ட்டு திருப்பி அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா. அவன்கிட்ட மட்டும் சிரிச்சு பேசுகிறா. என்னை பார்த்தா அவனுக்கு என்ன டெவில் மாதிரி இருக்கா இல்லை மாஃபியா மாதிரி இருக்கா? என்னை பார்த்தா மட்டும் உண்மையாக ஏறுறது, அவனை பார்த்தா மட்டும் சிரிச்சு பேசுகிறது, இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு அது ஜிமினா அப்படின்றீங்க. வந்துட்டு இந்த ஜிமினா அப்படி சொன்னால் பயங்கரம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வரேன்னு நீங்கள் வந்துட்டு வந்துட்டுருக்கான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹார்ட்பீட் வரை இருக்கிறோமே அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு வாங்க பின்னாங்க வந்துட்டு அவங்களுக்கு பார்த்து முடிச்சுட்டே இருக்கா. நீங்கள் வந்துட்டு முட்டைக்கண்ணை போட்டுட்டு டிங்கன்னு அடிக்கிறீங்க. வந்துட்டு அவங்க முட்டைக்கண்ணை போட்டுட்டு நீங்கள் அப்படியே முழிக்க வந்துட்டு பார்த்துட்டு சிரிக்கிறான். நீங்கள் வந்துட்டு எதுக்கு சிரிக்கிற நீ அப்படின்னு கேட்க வந்துட்டு ஐயோ நீ இப்படி கண்ணு கட்டி மைக்கிறடி அவ்வளோ க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கிஸ் பண்ண. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுற நீ எதுக்கு அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றீங்க. வந்துட்டு அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டி, நான் உன் புருஷன், ஏன் இதை கூட பண்ண விட மாட்டியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டா நான் இதோட முடிச்சுக்கிறேன், திட்டாதீங்க. நான் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் இருக்குது, நான் பண்ணிவிட்டு போட்டுறேன்டா, லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சரி ஓகே நான் வந்துட்டு கேடா பாய்.